ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, சர்ப்ரைஸ் என்ன இருக்குது, அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதனால் நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி தினசரி நமது புதிய ராசி பலன்களோட அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத இப்ப பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 18ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை உளமாறு மனமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது மேசராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் உங்களுக்கு இரவு 7:34 வரை ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க. அதனால இன்றைய தினம் இரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க. அதன் பிறகு பிரமாதமான ஒரு அற்புதமான ஒரு சூழல் உங்களுக்கு கிரக அமைப்பில் இருக்கு. எனவே நாளை முதல் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் இரவு 7:30 மணிக்கு மேலேயே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு பிறக்குதுங்க. அதனால அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான வேலைகள் செய்யணும், அப்படி இல்லது முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடத்தணும் அப்படின்னா நீங்க இரவு 7:34 பிறகு அதை வைத்துக் கொள்வது உசிதமாக நல்ல வெற்றிகரமாக அமையுங்க. இன்னைக்கு தேவையில்லாத குழப்பங்கள் உங்களுக்கு அது வரைக்கும் மனதில் இருக்கலாம். அதனால இன்னைக்கு நீங்க புதுசாக ட்ரை பண்ண வேண்டாம். முடிந்த அளவுக்கு காரியங்களை நாளைக்கு தள்ளி போடுங்க, அல்லது இரவுக்கு மேல 7:30 மணிக்கு மேல நீங்க செய்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. தேவையில்லாத குழப்பம் தரக்கூடிய சிந்தனைகள்லாம் மனதிலிருந்து ஒத்தி வைக்க வேண்டிய ஒரு நாள் இன்று தினம். குடும்ப உறுப்பினர்களாகட்டும், நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களாகட்டும் அனைவரு கூட இன்னைக்கு அனுசரித்து போங்க. கனிவா அன்பா பேசுங்க. இன்னைக்கு கோவப்படாம நிதானமா நடந்துக்குங்க. வேற லெவலில் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க, நீங்கள் சங்கடமில்லாத வாழ்க்கை அனுபவிக்க கண்டிப்பாக பொறுமையாக நிதானித்து உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுறது ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான சூழலிலும் முன்கோபத்தை தவிர்த்து விட வேண்டுங்க. இன்றைய தினம் கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம், உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் பக்கம் மனசை டைவர்ட் பண்ணலாம். ஏதாவது செய்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முன்கோபம் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா கோபம் என்பது குறுகிய நேரம் தான் வந்துட்டு போகும். அது பெரிய மாற்றத்தை, தவறான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கிவிடும். அதை சரி செய்வதற்கு உங்களுக்கு வெகு நாள் பிடிக்கலாங்க. அதனால முன்கோபம் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதை நீங்கள் தூக்கி எறிஞ்சிருங்க. இன்றைய தினம் கோவப்படாமல் வேலை பார்க்கறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் தேவையான நேரத்தில் உங்களுக்கு சில நெருக்கடிகளான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் ஒத்துழைப்புகள் கிடைக்காமல் போகலாம். அதனால உங்களை நம்பி நீங்கள் வேலை செய்ய வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. மற்றவங்களை நம்பி எந்த ஒர்க்கும் நீங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டாங்க. உங்களால் முடியும்னா மட்டும் அதுக்கு உண்டான ஷெடியூலை போட்டு நீங்கள் இன்னைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம்ன்றே. இன்றைய தினம் உங்களால் முடிந்த வேலையை மட்டும் செய்யுங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் பொறுப்பு சொல்லி ஏதாவது பொறுப்புகள் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப உங்ககிட்ட தான் வந்துருங்கிறது நீங்கள் மறந்துடாதீங்க. அலுவலக பணியாளருக்கு அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் உங்கள் உத்தியோகத்தில் தருவாங்க. உங்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் பதற்றமடையாமல் ஒவ்வொரு காரியங்களாக இன்னைக்கு முயற்சித்து பாருங்கள். வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். டிராவல் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கலாங்க. அதனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள். பயணங்கள் போது உங்கள் உணவின் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சாப்பாடு விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைசியான உணவுகள், உடலுக்கு அலர்ஜி தரக்கூடிய உணவுகள் எல்லாம் இன்னைக்கு எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. வியாபார ரீதியாக கொஞ்சம் டல்லான சூழல் இன்னைக்கு உங்களுக்கு இருந்தாலும் அதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க. விரைவிலேயே உங்களுக்கான நல்ல சூழல் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நாளைக்கு கூட உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். அலட்சியம் இல்லாமல் நீங்கள் பொறுமையாக நிதானித்து வேலை பாருங்க. இன்னைக்கு எல்லா காரியங்களிலும் நீங்கள் சிறப்பாக சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள முடியுங்க. நிதானம் அப்படின்றது கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மனதில் இருந்தே ஆகணுங்க. அந்த மாதிரி நல்ல சூழலை உருவாக்கி கொள்ளுங்கள். நிதானித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் சின்ன தடைகள் வந்தாலும் அதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க. அது தானாக விலகிவிடும். உங்களது சகோதரர்களிடம், நண்பர்களிடம் உங்களுக்கு சில செலவுகள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. தேவையான செலவுகள் மட்டும் பண்றது உங்களுக்கு நல்லதுங்க. தொழில் முன்னேற்றத்துக்காக சில பேர் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் அந்த மாதிரி கடன் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை கூட நீங்க நாளைக்கு தள்ளி வைக்கலாம், அல்லது கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு சிதமான நல்ல ஒரு முன்னேற்ற பதமையை உருவாக்கி தருங்க. இன்னைக்கு கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும் திருப்பி கொடுக்கறதுக்கு. அதனால கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. நிதானத்தை சிந்தித்து செயல்படுங்கள். இந்த தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வெற்றியில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே உங்க காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும்.
திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என எந்த இடத்துலயும் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. கனிவா அன்பா பேசுங்க. பதட்டம் இல்லாம பொறுமையா செயல்படுங்க. கோபத்தை தவிர்த்து விட்டு இந்த தினம் வேலை பார்க்க வேண்டியது அவசியம். திட்டமிட்டு செயலாற்றுங்கள். பயணங்களை முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது நல்லதுங்க. திட்டமிட்டு நீங்கள் பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வது நல்லது. மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்க அதன் மூலமா மாத்திக்க முடியுங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனா நீங்க பொறுமையாக நிதானித்து செயல்படணுங்கிறத நீங்க பேசிக்கான ஒரு விஷயமாக மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும். வார்த்தைகளை கவனமா இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை இன்னைக்கு நீங்க வெட்டக்கூடாதுங்க. முக்கியமான பேச்சுவார்த்தைகள்லாம் இரவு 7:30 மணிக்கு மேல நீங்க வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை பெற்றுத் தருங்கிறத மறந்துடாதீங்க. நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. இல்லற வாழ்க்கையில இன்னைக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் உங்க வாழ்க்கை துணை மூலமா ஏற்பட்டாலும் நீங்க அன்பு காட்டுறதை கண்டிப்பாக குறைச்சிக்க கூடாதுங்க. அன்பு அதிகமாக காட்டுங்க. அது உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கலனாலும் ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து உங்க வாழ்க்கையில உருவாக்கி தரும். எனவே அற்புதமான நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை நீங்கள் பெறுவதற்கான அடித்தளமாக இந்த தினத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். கனிவா அன்பா பேசுங்க. தேவையில்லாத யோசனைகள்லாம் மனதில் நிறைய உதயமாகும். அதெல்லாம் தவிர்த்து விட்டு உங்க பணிகள் என்னவோ அதுல மட்டும் அதுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் யோசிச்சு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நேர விரயங்களை தவிர்க்க முடியும். மேலும் வெற்றிகளையும் உருவாக்கி கொள்ள முடியும். சங்கடங்களையும் உங்களால் நீக்கிக் கொள்ள முடியுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இந்த தினம் நமது மேசராசி என்பதற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக ரெட் கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 9 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மேசராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் மனதளவில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து சோர்வடைய வேண்டாங்க. தோல்விகள் உங்களுக்கு கிடைத்தாலும் அதெல்லாம் நீங்கள் வெற்றி பிடிக்கட்டாக மாற்றிக்கொள்ள முடியும். தாழ்வு மனப்பான்மையை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக முன்னேற்ற பாதை உங்களுக்கு புலப்படும். குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் கவனமாக செய்து முடிக்கணுங்க. அவசரப்பட வேண்டாம், பதற்றமடைய வேண்டாம், நிதானித்து செயல்படுங்கள், வெற்றிகள் உண்டுங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் சிறப்பாக சமாளிப்பதற்கு நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் நிதானித்து ஒவ்வொரு வேலையாக இன்னைக்கு முடிங்க. இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் பணிச்சுமை கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் டல்லான சூழல் ஏற்பட்டாலும் அதெல்லாம் விரைவிலேயே மாறிவிடுங்கிறதுனால இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் மனம் வருத்தம் அடைய வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் கூடுதல் கவனம் செலுத்தி ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு நிதானமாக செயல்படுங்க. உங்களுக்கு நிதானம் பிரதானமான ஒரு தேவைங்க. அதன் மூலமாக நல்ல சங்கடங்கள் இல்லாத வெற்றிகரமான சூழ்நிலை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.